சிஎஸ்கே போயிட்டு ஒரு ஆர்சிபி கிட்ட போய் நிற்கணும், இது ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கும்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று திரும்புற விக்கெட்டா இருக்குது, ஒரு மாதிரி நின்று வர விக்கெட்டா இருக்கிறதுனால ஒரு 180+, 190+ அப்படிங்கிறதே ஒரு மாதிரி பார் ஸ்கோரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெயின் வருது வந்து 80% ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெயின் நம்ம கையில எதுவும் இல்லை, ஆனா ரெயின் வந்துச்சுன்னா இதுதான் வந்து ஒரு சின்னசுவாமியில ஒரு ஸ்பின்னர் இவ்வளவு நல்லா போட்டிருக்காரு. சஹல் இவங்க எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னு? ஏன்னா சஹல்ல சின்னசுவாமி வச்சு ஏன் சொல்றேன்னா, சின்னசுவாமியில ஒரு பவுலர் வந்து பழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஸ்பின்னர் பழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். தோனி வந்து ஒரு லாஸ்ட் ஐபிஎல் சொல்லி 2-3 வருஷமா சொல்லிட்டு வரும். ஃபேன்ஸ் அதே சொல்லிட்டு மைக்கேசி சொல்லியிருந்தாரு, இப்பதான் ஆட்டோல வந்து பாத்துட்டு இருந்தேன், இன்னும் 2 வருஷம் ஆளாரு, 2 வருஷமா கழிச்சு எங்க தலை தோனி வந்து நாங்க கப்போட ஃபேர்வெல் கொடுக்கணும், சேப்பாக்கல கப்போட ஃபேர்வெல் அப்படின்னு தோனியோட விருப்பம்னா ஆர்சிபி ஃபேனா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆமா, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா ஒரே விஷயம், மழை மட்டும் வந்துடக்கூடாது. ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ். இப்போ ரீசெண்டா நடக்க போற சென்னை vs ஆர்சிபி மேட்சை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பிளே ஆஃப்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கு ரெண்டு டீமுக்குமே. ஸோ இந்த வேலையில நம்ம கூட உரையாட இருக்கிறது வந்து கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், கிரிக்கெட் அனலிஸ்ட் கிரிக்கானந்தா அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குது அண்ணே, தெரியும் எனக்கு ரொம்ப நல்லா. ஓகே ஓகே, இந்த மாதிரி வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கு, ஆனா நமக்கு நல்லா இல்லை, நமக்கு நல்லா. இங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்க வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அது இல்லாம வந்து இப்போ வந்து எப்பயுமே சிஎஸ்கே vs எம்ஐ தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும். அப்படின்ற பட்சத்துல சிஎஸ்கே vs ஆர்சிபி ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச், கிரிட்டிக்கலான மேட்ச் ரெண்டு பேருக்குமே. ஆனா சின்னசாமி ஸ்டேடியம் நடக்குது. ஸோ இந்த வகையில வந்து இந்த சியர்ஸ் அதுக்கப்புறம் இந்த த்ரில் மேட்சா இருக்குமா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா ஒப்பீனியன் நம்ம ஆக்சுவலி இந்த வீடியோல வந்து என் ஒப்பீனியன் தாண்டி இவரும் நிறைய பேசுவாரு. நம்ம யாரும் நினைச்சு பார்க்கவே இல்லை. அதாவது ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச், இந்த மேட்ச் வந்து ஒன்று சிஎஸ்கே வந்து டேபிள் டாப்ல இருப்பாங்க, இல்லைன்னா 3ல இருப்பாங்க, அவங்க டேபிள் டாப்புக்கு போறதுன்னு ஒரு மேட்சா இருக்கலாம். ஷெடியூல் வரும்பொழுது இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது சீசன் அப்படியே படிப்படியா அப்படியே நடந்துட்டு இருக்கும். அப்படிதான் நினைச்சோம். ஆர்சிபி கூட ஒருவேளை ஆர்சிபி இந்த மேட்ச் எப்படி இருக்கும் எப்படின்னு நினைச்சோம்னா, ஆர்சிபி வெளியில போயிடுவாங்க, ஏன்னா பவுலிங் லைன் அப் சரியில்லை. ஸோ சின்னசுவாமி எப்படியும் கொஞ்சம் அடி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது லாஸ்ட் மேட்ச் மேபி ஃபேன்ஸ் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு போட்டியா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா சிஎஸ்கே போயிட்டு ஒரு ஆர்சிபி கிட்ட போய் நிற்கணும், இது ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி இருக்கும்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. தென் மழை வரும்னு வேற ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருமே கிட்ட சொல்லுவாங்க, பட் ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீம் எடுத்தீங்கன்னா வருஷம் அவங்க கப் வின் பண்ணல, ஐசிசி ஈவெண்ட்ல ஒரு வின் பண்ணலாம். ஆனா அவங்க கரெக்டா வரும்போது இந்த மழை உங்களுக்கு பிரச்சனை வரும், ஏதாவது வேற ஏதாவது திடீர்னு இத்தனை பேர் தான் ஆகணும், அத்தனை பேர் தான் ஆகணும், திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு ரூல் வந்து அவங்க மொத்தமா வெளில அனுப்பணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஆர்சிபி இப்போதான் செட் ஆகி வந்திருக்காங்க, இப்போதான் ஆல்மோஸ்ட் உண்மையாக செட் ஆகி வந்திருக்காங்க. எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சு முழுக்க பிளாட்டா இருந்தது. தென் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கரெக்டா இப்பதான் டிபிக்கல் ஒரு இந்தியன் பிரீமியர் லீக்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் பிச்சர்ஸ் மாதிரி வந்து, ஸோ அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி டீம் எல்லாரும் பிக் பண்ணுவாங்க. அது சில டீமுக்கு செட் ஆகாது, சில டீமுக்கு செட் ஆகும். அந்த செட் ஆகிற ஒரு டீம்ல இப்போ ஆர்சிபி இருந்துட்டு இருக்காங்க. இப்போ த்ரூ அவுட்டா பிளே ஆஃபுக்கு தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா கரெக்டா மழையும் வந்து நிற்குது. ஸோ எதிர்பார்க்கறது, நான் ஒரு மேபி ஃபுல் மேட்ச் நடந்துச்சுன்னா ஒரு 20 ஓவர் நடந்ததுன்னா எதிர்பார்க்கறது ஒரு ரன் ஃபெஸ்ட் மேபி எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போ ரீசெண்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்சிபி, அதாவது சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று திரும்புற விக்கெட்டா இருக்குது, ஒரு மாதிரி நின்று வர விக்கெட்டா இருக்கிறதுனால ஒரு 180+, 190+ அப்படிங்கிறதே ஒரு மாதிரி பார் ஸ்கோரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா வந்து இப்போ ரெயின் வருது வந்து 80% ப்ரெடிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெயின் மேபி எனக்கு ரெயின் நம்ம கையில எதுவும் இல்லை, ஆனா ரெயின் வந்துச்சுன்னா இதுதான் வந்து இது மேபி பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்து யார் பிளே ஆஃபுக்கு அடுத்தது போவாங்கிறது முடிவு பண்ண நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 2 ஹோம் கேம் இருக்குது. இப்போ மேபி நம்ம பேசுறது வந்து இன்னைக்கு ஐ திங்க் 16th பேசுறாங்களா, இன்னைக்கு ஒருவேளை எஸ்ஆர்ஹெச்சுக்கு மேட்ச் இருக்கு. இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு 2 மேட்ச் இருக்கு. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சை தோத்தாங்க அப்படின்னா இந்த மேட்சோட ரிசல்ட்ல ஒருவேளை ஆர்சிபி பீட் பண்ண, ஆர்சிபி ஒரு நல்ல நெட் ரன்ல வின் பண்ணலாம், ஆர்சிபி சிஎஸ்கேவும் போகலாம். மழை வந்து மேட்சே நடக்கலன்னா ஒரு பாயிண்ட்ஸ் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அது ஒண்ணு, அதான் நெட் ரன் ரேட் தாண்டி பாயிண்ட் ஒரு பாயிண்ட் பிரிச்சு கொடுத்துருவாங்க.
ஸோ சிஎஸ்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிளே ஆஃபுக்குள்ள போயிடுவாங்க, எஸ்ஆர்ஹெச் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஆர்சிபி அவங்க பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது திருப்பி ஆல்மோஸ்ட் மண்ணு விழுதுரும். ஸோ அப்படிங்கிறதான். அதனால ஆர்சிபி ஃபேனா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆமா, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனால் ஒரே விஷயம், மழை மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும். எனக்கு என்னன்னா, ஆர்சிபி தோத்தாலுமே மேட்ச் ஆடி தோத்தான் ஒரு ஃபைட்டர் வந்து ஃபைட் பண்ணி மேபி அந்த போர்ல தோத்தா நல்லா இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் ஆர்சிபி எதிர்பார்க்குறேன். ஒருவேளை தோத்தாலும் ஆர்சிபி மழை வந்து அந்த மேட்ச் கேன்சல் ஆகி, ஏன்னா ஆல்ரெடி அவங்க சோகத்துல தான் இருக்கிறாங்க. சோகத்துல வந்து இப்போ கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. தென் இந்த மழை வந்து மொத்தமா மண்ணள்ளி போடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணா போயிருக்கு. இந்த குறிப்பிட்ட மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து சென்னையில அப்புறம் ஆர்சிபில எந்த பிளேயர் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க? ஏன்னா முக்கியமான ஒரு டூஆர்டே சுச்சுவேஷன். இந்த மாதிரி டைம்ல வந்து ரஹானே நிறைய வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் வந்து டூஆர்டே மேட்சஸ்ல குறிப்பா கோலி கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்ல. ஸோ இந்த மேட்ச்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நம்ம பொதுவா நீங்க ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க கோலி அதாவது சின்ன சுவாமின்னு எடுத்துக்கிட்டா அவர் வந்து எழுந்து வந்து சும்மா 100 அடிச்சிருவாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல வந்து நீங்க ருட்டாஜ் கேக்வாத் மினி வெர்ஷன், கோலியோட ஆல்மோஸ்ட் ஒரு மினி வெர்ஷன் மாதிரி ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அவர் ஆடிட்டு இருக்கிறது. அழகா இருக்கு, அழகா இருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ருட்டு கோலி அவங்க 2 பேரும் எக்ஸ்பெக்ட் அவங்க ரெண்டு பேரும் இல்லாம வேற யார் பண்ணணும்னா, நான் இந்த பதில ஒரு மேக்ஸ்வெல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படிங்கிறதுனால அவருக்கு தெரியும் ஒரு மஸ்ட் வின் மேட்ச். நீங்க வில் ஜாக்ஸ் விட்டுட்டு போயிருக்கிற ஒரு இடத்த நம்ம விட்ட இடத்துல வில் ஜாக்ஸ் ஆடினாரு. தென் நம்மளுக்கு ஒரு மாதிரி பிரேக் தேவைப்பட்டது, எடுத்துட்டு வரோம். ஸோ ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஆஸ்திரேலியன்ஸ் நல்லா பண்ணணும். ஸோ ஃபார்ம்ல இல்ல, ஆக்சுவலி ஃபார்ம்ல இல்ல. பட் என்னன்னா அவங்களால ஏதாவது ஒரு மேட்ச் படும். தென் இது ஒரு ஆஸ்திரேலியன் பிளட் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான மேட்ச்ல ஏதாவது ஆட வேண்டிய சுச்சுவேஷன் ஆடிடுவாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால பவுலிங்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் ஆர் 1 விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேபி அங்கே வருவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ரச்சின் ரவீந்திரா பேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓவரே மேபி ஃபேஃப் அவர் கையில மேபி கொடுக்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை மொயின் அங்கே கிடையாது. ஒரு மேபி ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் முன்னாடி வரும்பொழுது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்பொழுது, அண்ட் அவர் பவுலிங் நல்லா பண்ற மாதிரி நான் பார்த்தேன். ஐபிஎல் 2-3 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 2 விக்கெட். தென் பேட்டிங்ல ஒரு 50 ரன்ஸ் 30-40 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா, ஸோ ஐ திங்க் எனக்கு ஒரு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருப்பாரு. இந்த பக்கத்தில் நீங்க ரவீந்திர ஜடேஜா, ஸோ எப்பயுமே நான் சொல்லுவேன், நீங்க ட்ரீம் 11 விளாடுறீங்கன்னா நீங்க ஜடேஜாவை கேப்டனா போட்டுருன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஜடேஜா மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாரும் ஸ்லோவா ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஒரு 30-40 ரன் எடுத்து கொடுத்துருவாரு. டீமுக்கு தேவை அந்த ஸ்கோரா இருக்கும். ஏன்னா துபே மேல குயிக்கா ஆட, கீழே தோனி வந்து 2 6 அடிச்சு கொடுத்து மேபி மேல ருட்ராஜ் கேக்வாத் கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமையாடி ஒரு 200 ரன் இருக்கக்கூடிய பவுலர்களுக்கு ஓரளவு ஒரு பார் ஸ்கோர் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது நான் ஜடேஜா கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட். பிகாஸ் ரைட் ஹேண்டருக்கும் ரைட் ஹேண்டருக்கு ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணுவாரு. ஸோ சின்ன சமயம் சின்னதுமோ பட் ஸ்கொயருங்கிறது ரொம்ப பெருசு. ஒருவேளை பால் நின்று வரும் பட்சத்துல எனக்கு ஜடேஜா அவர் பேட்டிங்லயும் ஸோ கிரவுண்டு குட்டியா இருக்குது. தென் ஆர்சிபி கிட்ட ஒரு நல்லாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால இந்த பக்கம் ஜடேஜா, இந்த பக்கம் மேக்ஸ்வெல் நான் பிக் பண்றேன். ஓகே. ஆனா பவுலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம வந்து இப்போ T20 வேர்ல்ட் கப்லயும் அவர் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ கலீல் ஆகும்போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இதுல வந்து அதிகமான எக்ஸ்ட்ராஸ்லாம் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி T20 வேர்ல்ட் கப்ல எடுத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ சிவம் டுபேவும் அதே மாதிரி தான். ரோஹித் சர்மாவோட ஃபார்மையும் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து எதை குறிக்குது? ஹர்திக் பாண்டியா நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சிராஜ் விஷயத்துல வந்துடுறேன். சிராஜ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன வருஷம் வந்து இந்தியாவுக்கு நல்லா பண்றாரோ இல்லையோ, ஆனா ஆர்சிபிக்காக சின்னசுவாமியில நல்லா பண்ணுவாரு. ஏன்னா என்னப்பா ஒரு யோசிப்போம்ல, சின்னசுவாமியில ஒரு ஸ்பின்னர் இவ்வளவு நல்லா போட்டிருக்காரு, சஹல் இவங்க எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னு. ஏன்னா சஹல்ல சின்னசுவாமி வச்சு ஏன் சொல்றேன்னா, சின்னசுவாமியில ஒரு பவுலர் வந்து பழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், அது ஸ்பின்னர் பழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுல சஹல் பழைச்சிருக்கிறாரு, சிராஜ் பழைச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் சிராஜ் அந்த அளவுக்கு சின்னசுவாமியில அவர் சிறப்பா பண்ணல. பட் இப்போ ரீசெண்டா அவே கேம்ஸ்ல நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. தென் கலீல் அகமது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பர்பிள் கேப் லிஸ்ட்ல ஒரு 5 வந்திருக்காரு. ஐ திங்க் இந்த டாப் 5 வந்திருக்காரு கலீல் அகமது. ஏன்னா அவேஷ்கான் பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்காரு. சரி, ஒஸ்டா பண்றவங்க இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பெஸ்டா பண்றவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்றதுதான், இது 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 ஐபிஎல், இது T20 வேர்ல்டு கப். ஸோ இதுதான் இந்த டீமை விட நீங்க வேற எந்த டீமை எடுத்துட்டு போனாலும் வேற எந்த டீமும் இதை விட பெஸ்டா பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கறது என்னோட ஒரு தாட், என்னோட ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம், தோனி வந்து ஒரு லாஸ்ட் ஐபிஎல் சொல்லி 2-3 வருஷமா சொல்லிட்டு வரும். ஃபேன்ஸ் அதே சொல்லிட்டு மைக் ஹெஸ்ஸி சொல்லியிருந்தாரு. இப்பதான் ஆட்டோல வந்து பாத்துட்டு இருந்தேன். இன்னும் 2 வருஷம் ஆடலாம்னாரு. 2 வருஷமா கழிச்சு. ஏன்னா இன்னைக்கு கொஸ்டினை முடிங்க, நான் இன்டர்பிரட். ஓகே. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல வந்து அதோட லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா சென்னையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சென்னையோட ஹோம் மேட்ச் முடிஞ்சது லாஸ்ட் மேட்சோட. இப்போ வந்து அவையில தான் நடக்குது சின்னசாமியில. சப்போஸ் இந்த மேட்ச் வந்து சென்னை தோத்துட்டா தோனியோட வாக்கு பொய்யானதாயிரும். சப்போஸ் வந்து தோனி சிஎஸ்கே ஜெயிச்சுட்டா
மேபி குவாலிஃபயர்ஸோ ஃபைனலோ இதுலயோ ஒன்று வந்து அவரோட விருப்பம் வந்து நிறைவேறும். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். அது இல்லாமல் சப்போஸ் இதுல தோத்துட்டா தோனி ஆடுவாரா மாட்டாரா நெக்ஸ்ட் சீசன்? சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆசை, தோனியோட ஃபேன்ஸோட ஆசை, விருப்பம், ஒப்பீனியன் எல்லாமே வந்து தோனி கிட்ட வரும்போது தோனியோட ஃபெயில தான் ஆவாங்க. தோனி தான் மேக்ஸிமம் ஜெயிப்பாரு. ஃபேன்ஸோட ஆசை, ஒப்பீனியன், விருப்பம் எல்லாம் என்னன்னா எங்க தலை தோனி வந்து நாங்க கப்போட ஃபேர்வெல் கொடுக்கணும், சேப்பாக்கல கப்போட ஃபேர்வெல் அப்படின்னு. தோனியோட விருப்பம்னா கடைசி மேட்ச் வந்து அதாவது கடைசி மேட்ச் சேப்பாக்கல என்னோட கடைசி மேட்ச் அப்படி சென்னையில என்னோட கடைசி மேட்ச் இருக்குன்னு தான் அவர் வந்து ஆசைப்படுறாரு. எப்பயுமே இந்த கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பெருசா ஆசைப்படுறாங்க, சிம்பிளா ஓகேங்களா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, பட் அதாவது சிம்பிளா தான் வச்சுப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சென்னையில ஒரு மேட்ச் எனக்கு போதுன்னு. ஸோ மேபி இப்போ நீங்க ஆர்சிபி மேட்ச்ல ஆடாம கூட போகலாம், வாய்ப்பு இருக்கு. அது கூட செஞ்சாலும் அதான் டிராவல் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனால் மைக் ஹசி சொன்ன மைக் ஹசி வந்து 2 வருஷம் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது மைக் ஹசி ஓகே, தோனி கூட நமக்கு பக்கத்துல நம்ம கிடையாது, நம்ம தோனியோட தூரத்துல இருந்து பார்க்கணும். அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது டிவில எல்லாமே கிரவுண்ட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு கடைசியா ஆர்ஆர் vs சிஎஸ்கே மேட்ச் டே மேட்ச்ல நடக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஓவரே அங்கேருந்து யாரு வந்து சிஎஸ்கே பிளே யாருன்னு தெரியல, பெல்ட் எடுத்து சொன்னாரு. பெல்ட் எடுத்து வந்து இடுப்புல கட்டிட்டு தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. ஸோ எனக்கு என்னன்னா த்ரூ அவுட்டா அந்த 20 ஓவரும் அந்த பெல்ட்டை கட்டிட்டு இடுப்பு வலியோட தான், அவருக்கு கால் பிரச்சனைன்னு சொல்றோம், இடுப்பு பிரச்சனையும் இருக்கு. சிம்பத்தி நான் பாருங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக ஆர்ஆர் சொல்ல, ஒருத்தர் ஹெல்த் அதாவது உடம்ப வருத்தி ஓகேங்களா, உடம்ப வருத்தி ஆடணும்னு வேணாம். ஏன்னா தோனியை வந்து தோனி எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது, சாரி சச்சின் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அப்போ வந்து எண்டுல்கர் பண்ணும்போது, இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க கிண்டல் பண்ணும்போது வேணாம், எண்டுல்கர் பட வேணாம் சச்சின், நீங்க ஆட வேணாம், இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க இவங்க வேணாம். அதுதான் சச்சின் இவ்வளவு வருத்திக்கிட்டு நீங்க வேணாம் அப்படின்னு. பட் ஃபேன்ஸ் எல்லாம் அங்க பாருங்க, எங்களுக்காக தலை தோனி ஆறாரு, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு தெரியுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, விக்கெட் கீப்பர் உட்காந்து இப்ப கேஎல் ராகுல் எடுத்துட்டீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணவே மாட்டாரு. பேட்டர்னா பேட்டர், என்னால வந்து விக்கெட் கீப்பிங் உட்காந்து எழுந்திரிச்சா முதுகு வலிக்கும். கேஎல் ராகுலே இப்படின்னா யோசிச்சு பாத்தீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, தோனிக்கு அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. 43 வயசு, தென் ஜார்க்கண்ட், ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஃபிட்டா இருப்பாங்க, எல்லாமே ஓகே. ஆனா மேபி தோனியோட லாஸ்ட் சீசனா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அது சேப்பாக்கல இருந்தாலும் ஓகே, ஃபேர் ட்ரோஃபியோட ஓகே. பட் ஆனா எனக்கு தோனியோட ஹெல்த் மேல எனக்கு ஒரு கான்சியஸ், பிகாஸ் தெரியும் உடம்பு எந்த அளவுக்கு முக்கியம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது ஸோ அவர் ஏன் லாஸ்ட் அவர் ஹர்பஜன் சிங்கும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு 9வது இடத்துல வரும்போது ஒரு பவுலரா இறக்காம வச்சுட்டு. ஏன் வராருன்னா அவரால் ஆப்வியஸ்லி தெரியுது முடியலங்கிறது ஒன்று. தென் டீம்ல பிளான் வந்து இப்போ அடுத்த வருஷம் நான் இல்லை அப்படின்னா, நான் இல்லாம இந்த டீம் எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத பின்னாடி வராரு. ஸோ எனக்கு சில பல விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது, அதாவது வைசாக்ல ஆடுறது, மும்பையில போய் கரெக்டா ஆடுறது, இறங்குறது, தரம்சாலால வந்து இறங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு சில சில பல விஷயங்கள் அவர் கொடுத்தாலும் இந்த பக்கத்துல இருந்து அவர் பேட்டிங் இறங்குறதோ, ஸோ சில பல விஷயம்லாம் பண்ணும்போது எனக்கு சம்திங் லாஸ்ட் சீசனா இருக்கலாமா எனக்கு தோணுது. இருந்தா நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ பிரேக் விட்டு மேபி அடுத்த வருஷம் ஆடலாம், ஆனா அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா அடுத்த வருஷம் வயசு கூடுது அப்படிங்கறதுனால ஸோ யோசிக்கிறேன். இந்தியாவில் வந்து இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணணும், ஸோ அதில் நிறைய சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவோட மிக முக்கியமான கோரிக்கை. இந்தியா மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸ் நடக்கிறது அதான் மெயின் மோட்டிவ். ஆனால் அதுக்கு முன்னாடி 2000 வேர்ல்ட் கப் 2007 T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சது. அதுக்கப்புறம் ஐபிஎல்லோட மெயின் மோட்டிவே வந்து இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாம நடந்துகிட்டு இருக்கு. ஒரு T20 வேர்ல்ட் கப் கூட ஜெயிக்கல. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் பிசினஸ் மாறிடுச்சா? ஆக்சுவலி எல்லா ஸ்போர்ட்லயும் பிசினஸ் இருக்கணும். அதாவது ஸ்போர்ட்ல ஒரு பிசினஸ் இருந்தாலும் அந்த ஸ்போர்ட் ஆக்சுவலி அது எடுத்துட்டு போக முடியும். நீங்க ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரீமியர் லீக்லாம் அங்கே பிசினஸ்னால தான் ஃபுட்பால் தான் பிசினஸ். ஸோ பிளேயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் ஃப்ரீயாகவும் ஆடக்கூடாது. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அதான் சொல்லுவேன், எல்லா பாக்ஸும் டிக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் தப்பிக்கவும் மாட்டேன். ஆனா ரொம்ப கமர்ஷியலான மாதிரி ஆப்வியஸ்லி ஐபிஎல் வேற மாதிரி கமர்ஷியல் தான் ஆயிடுச்சு, ரொம்ப வேற மாதிரி கமர்ஷியல் ஆயிடுச்சு. பட் அந்த கமர்ஷியலுமே அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். மேபி பிளேயர்களுக்கும் சரி டீமுகளுக்கும் சரி அந்த கமர்ஷியல் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஐபிஎல்ங்கிறது இவ்வளவு தூரம் ரன் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் T20 நடந்துச்சு இல்லையா, அது கமர்ஷியல், அது வந்து நல்ல T20 லீக், அது என்ன பொறுத்த நல்ல T20 லீக். ஆனா அது கமர்ஷியல் ஆகாததுனால தான் அது நின்றுச்சு. ஸோ இருக்குது. ஆனா அந்த T20 வேர்ல்டு கப் வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்தியா வந்து அவங்க ஃபைனல் நிறைய தடவை டச் பண்ணாங்க. ஐ திங்க் 2016 செமிஃபைனல், 2014 ஃபைனல். ஸோ இன்னும் ட்ரோஃபி வின் பண்ணலை. பட் ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இதன் மூலமாகவும் பயன் பெறுறாங்க.
எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ட்ரோஃபிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆப்வியஸ்லி ட்ரோஃபிங்கிறது ஒரு பிரச்சனை ஓகேங்களா மூலமா பிரச்சனை ஆனால் இதன் மூலமா இந்த பக்கம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிறாங்கிறதும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கோலி தோனி அப்படின்னு இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க ஒரு ரிங்கு சிங்கோ ஒரு அஷுதோஷோ ஒரு சஷாங்கோ இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் அந்த கார்த்திக் தியாகிலாம் இன்னும் வெளியிலேயே வரல அபிஷேக் சர்மாவுக்கு இந்த ஐபிஎல் வந்து ஒரு மேபி ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கிடைச்சார் 2019 டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடும்போது ஞாபகம் இருக்கு அதுக்கு முன்னாடி அண்டர் 19 ஞாபகம் இருந்துச்சு அவரு 2018 நினைக்கிறேன் அவரு ஷாலா ஒரு செட்டு ஸோ இந்த மாதிரி அடையாளம் கொடுக்குது இது எப்போ ஃபில்ஃபில் ஆக போகுதுன்னு தெரியல மேபி இந்த ட்ரோஃபிங்கிறது எப்போ ஃபில்ஃபில் ஆக போகுதுன்னு தெரியல பட் ஆனால் டோட்டலி ஐபிஎல் ஒரு கமர்ஷியல் தான் அது கமர்ஷியலாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் லாங் ரன் கிடைக்குது தென் மற்றவங்களுக்கு ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இதன் மூலமா கிரவுண்டு பலன் பெறுறாங்க தென் நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்க பலன் பெறுறாங்க ஃபேன்ஸுக்கு என்டர்டைன் கிடைக்குது டிவியில் இருக்கிறவங்க பழைக்கிறாங்க இதெல்லாமே சொல்லலாம் ஆக்சுவலி இதெல்லாமே உண்மை பட் நீங்க சொன்ன மாதிரி ட்ரோஃபிக்காக தான் இது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல பட் ஆனா ஒருவேளை அதுதான் இருந்துச்சு அதுவும் ஒண்ணுன்னா அது ஒன் ஆஃப் த மோட்டிவ்ஸ் அது ஒன் ஆஃப் த மோட்டிவ்னா தென் அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல ஸோ அது ஆகும்னு நான் நம்புறேன் இந்த வாட்டி கண்டிப்பா ஆகும்னு நினைக்கிறேன் நடக்கணும் ஏன்னா எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்காங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 8 டீம் அதாவது 14 டீம்ல 8 டீம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க தென் அதுல ஒரு இந்தியா ஒரு நல்ல டீமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஐபிஎல் பார்த்துட்டு தென் நம்ம ஐபிஎல் ஃபார்ம் பார்த்துட்டு ஐபிஎல் நம்பர்ஸ் பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா தொடர்ந்து லாஸ்ட் 4 மேட்சா சரியா ஆடல தென் ஹர்திக் பாண்டியா பட் ஆனா அங்க போகும்போது மேபி டிஃப்ரெண்டா எதுவும் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கிரிக்கானந்தா வந்து ஐபிஎல் நடந்த சுவாரஸ்யங்கள் அது இல்லாமல் இப்போ பிளே ஆஃப் நடக்க போற இன்னும் த்ரில்லிங்கான விஷயங்களை பத்தி தன்னோட அனாலிசிஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நடக்க போற T20 வேர்ல்ட் கப் பத்தியான உங்களோட வியூஸையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ தன்னோட வியூஸை ஷேர் பண்ண கிரிக்கானந்தாக்கு வந்து மாலை மலர் சார்பாக நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.